ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கதை கேட்க வந்துட்டிங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டோரியோடு வந்திருக்கேன். இந்த ஸ்டோரி எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிற ஒரு சூப்பரான ஸ்டோரி. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு ஆசிரமம் இருந்துச்சு. அங்கே ஒரு குருவும் நிறைய சீடர்களும் இருந்தாங்களாம். அப்போது அந்த குரு டெய்லி ஒரே ஒரு கருத்தை மட்டும்தான் பசங்களுக்கு சொல்லி கொடுப்பாராமா. அதில் ஒரு சீடனுக்கு விருப்பம் இல்லை. என்ன டெய்லி ஒரு கருத்து தான் சொல்லி தருவேன்னு சொல்கிறாரு, இதில் என்னோட நேரமெல்லாம் வீணாகுதே, நான் அவர்கிட்ட போய் நான் கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த குரு கிட்ட போய், நீங்கள் என்ன குருவே டெய்லி ஒரு கருத்து தான் சொல்லித்தரேன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நாங்களும் சீக்கிரமாக படிப்பை முடிச்சிருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் அந்த பையன். அதுக்கு அந்த குரு சொன்னாரா, அப்படியாப்பா சரி வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ஒரு கூண்டு இருந்துச்சான். கூண்டுக்குள்ளே நிறைய கோழி இருந்துச்சான். அந்த கோழியில் 10 கோழியை திறந்து விட்டு, ஓகே ஒரே நேரத்தில் இந்த 10 கோழியும் சேர்த்து பிடி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாராம். உடனே அவன் இது எப்படிடா முடியும், சரி நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு 10 கோழி பின்னாடியும் குடுகுடுன்னு ஓடுனானா. ஆனால் 10 கோழியுமே பிடிக்க முடியல. அப்போ அந்த குரு சொன்னாராம், சரி இப்போ உன்னால் முடியலைல்ல, சரி பரவாயில்ல, இப்போ நீ என்ன பண்ணு, சிவப்பு கயிறு கட்டியிருக்க ஒரே ஒரு கோழியை மட்டும் பிடி அப்படின்னு சொன்னாராம். ஸோ அங்கே இருக்கிறதுல ஒரே ஒரு கோழி மட்டும்தான் சிகப்பு கயிறு கட்டியிருந்துச்சான். ஸோ இவன் 10 நிமிஷத்தில் போய் அந்த கோழியை பிடிச்சிட்டு வந்துட்டானா. இது மூலமாக குரு அவன்கிட்ட சொன்னாரா, நீ ஒரே விஷயத்து மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறப்ப உன்னால் சீக்கிரம் அதை அடைய முடியுது. நீ நிறைய விஷயங்களை, அதாவது நிறைய கோழியை பிடிக்க போனப்போ உன்னால் ஒரு கோழியை கூட கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லைஃப்லேயுமே நம்ம ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி முன்னேறிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம அந்த இலக்கை அடைஞ்சிடலாம். நம்ம 4 இலக்கை ஒரே நேரத்தில் வச்சுட்டு 4ஐயும் ரீச் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக நம்மளால் முடியாது. ஸோ ஒரு நேரத்துக்கு ஒரு இலக்கு மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு பைக் வாங்கணும், எனக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த கார் வாங்குற வரை நான் வேறு எந்த கோலும் செட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு இலக்கோடு போகணும். இல்லை நான் கார் வாங்குவேன், கார் வாங்க முடியாட்டி பைக் வாங்குவேன், பைக் வாங்க முடியாட்டி சைக்கிள் வாங்குவேன் அப்படின்னு நான் செட் பண்ணியிருந்தேன்னா நான் அந்த நிறைய கோழிகள் பின்னாடி ஓடின சீடன் மாதிரி தான், எதையுமே என்னால் வாங்க முடியாது. ஸோ நம்ம ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோலை நோக்கி முன்னேறுவோம் அப்படின்றத இந்த கதை அழகாக உணர்த்துதுன்னு நான் நம்புகிறேன். நம்மளும் நம்ம வாழ்க்கையில் ஒரு அழகான கோல் செட் பண்ணிவிட்டு அந்த கோல் நம்மளுக்கு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தர்ற ஒரு நல்ல கோலை செட் பண்ணிவிட்டு அடுத்தவங்கள பார்த்து ஒரு கோல் எதுவும் செட் பண்ணாமல் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கோல், அவங்களாம் கார் வச்சுருக்காங்க நானும் அதே மாதிரி கார் வாங்கணும், அவங்களாம் பைக் வச்சுருக்காங்க நானும் அதே மாதிரி பைக் வாங்கணுன்ற மாதிரியான கோல்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு என்ன விஷயம் மனநிறைவு தருமோ அந்த விஷயங்களை ஒரு கோலாக செட் பண்ணிவிட்டு அதை நோக்கி முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட கதையை முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். இது மாதிரி இன்னும் அழகான கதை கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ, பபாய். குரு சிவப்பு கயிறு கட்டின இது மூலமாக கடவுள் அவன்கிட்ட சொன்னார். இது மூலமாக குரு அவன்கிட்ட சொன்னாராம், நீ ஒரே நேரத்தில் நான் நிறைய விஷயம் செய்கிறேன் அப்படின்ற பேரில் எந்த ஒரு விஷயத்துலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேற, பொறுமையாக ஒரு வேலையை எடுத்தால் அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்றத சொல்ல வந்தாராம். இது மூலமாக குரு அவன்கிட்ட சொன்னாராம். என்னோட கதையை முடிச்சுக்கிறேன். ஸ்டே டியூன் ஃபார் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். இது மாதிரி இன்னும் அழகான கதை கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ, பபாய்.